சரி. இரண்டாம் குடியரசு அரசியல் அமைப்பு எப்படி வந்துச்சு, அதுல பின்னணி என்ன அப்படின்னு நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். இதுக்கு நாங்க வழமையை போலவே முதலாம் குடியரசு யாப்புல இருந்து வர வேண்டி இருக்குது. ஆனா இதுக்கு முதல் நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் உண்டு, சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு சொன்னா, 1833 அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. 1796 பிரித்தானியர் இலங்கை கரையோரங்களை கைப்பற்றாங்க. 1815 கண்டிய உட்பட மொத்த இலங்கை நாட்டையும் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வர டைம்ல இருந்த ஆளுநர்கள் ஒரு சர்வாதிகாரி போல அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. மொத்த வர்த்தக விஷயங்கள் எல்லாமே ஆளுநர் கையில தான் இருந்தது. பெரும்பாலும் அந்த எப்படின்னு சொன்னா ஒரு மூடிய பொருளாதாரம் காணப்பட்டுச்சு. நாங்க அந்த டைம்ல படிச்சோம். இலங்கையில உற்பத்தி செய்யற பொருட்களை இலங்கையில தான் விற்பாங்க. பண்டமாற்று முறைகள் இருந்துச்சு. சரியா? வெளிநாட்டுல இருந்து யாரும் இங்க வந்து பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே போல கட்டாய ராஜகாரிய முறை இருந்தது. நாங்க படிச்சிருக்கிறோம். அதே போல நாங்க பார்க்கிறோம். என்ன செஞ்சாங்க அந்த டைம்ல? அரசியல் கட்சிகள் இருக்கல்ல, மக்கள் வந்து வாக்களிக்கிற அந்த சிஸ்டம் இருக்கல்ல, ஏன் சட்டசபையில கூட சட்ட விஷயங்கள்ல கூட இலங்கை மக்கள் இருக்கல்ல. அப்ப இப்படி ஒரு விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் காணப்படுது. அப்பதான் 1833 கோல்ஃப்ரூக் கமரன் இந்த இலங்கைக்கு வாராங்க. வார டைம்ல 1833 சொன்னா 1829 யாரு கோல்ஃப்ரூக் வாரார்கள் நினைக்கிறேன். 1830 அந்த டைம்கள்ல எல்லாம் கமரன் அவங்க அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் 1833 தான் யாப்ப எழுதி வெளியிடுறாங்க. கோல்ஃப்ரூக் கமரன் அரசியல் யாப். இப்ப இவர் வந்து செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, நாங்க இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். இந்த பிளாஷ்பேக் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சா 1978 இரண்டாம் குடியரசு யாப்போட அந்த சிச்சுவேஷன் நீங்க அழகா விளங்கி கொள்ளலாம். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு, ஏன் இலங்கை வந்து பொருளாதார ரீதியா இவ்வளவு நஷ்டத்துல போகுது. ஏற்கனவே பிரித்தானியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க பேசிக்கொள்றாங்க அவங்களோட பாராளுமன்றத்துல, நாங்க இலங்கையை கைப்பற்றினது என்னத்துக்கு, அவங்கள்ட்ட இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி அவங்கள்ல இருந்து நாங்க லாபம் சம்பாதிக்கணும், நம்மட நாடு பணக்கார நாடான்னு நினைச்சாங்க. என்ன காரணம்? அவங்கள்ட்ட இருந்தது தாராளவாத சிந்தனை. நான் சொன்னனே, ஒரு மனிதன் நம்பிக்கை, ஒரு மனிதன் அவன் கருத்து, அவன் சிந்தனை தான் அவன் நடத்தைக்கு காரணமாக இருக்கு பெரும்பாலும். அதனாலதான் சோசியலிச சிந்தனைங்கிறது சினிமாவுக்கு இருந்ததாலதான் அவட நடத்தை அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவ என்ன யோசிச்சா, தனி மனித சுதந்திரத்தை விட சமூகம் தான் முக்கியம். நம்ம வந்து ஆஹ் முதலாளிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, தொழிலாளிகள் தான் முக்கியம். நம்ம வந்து அப்படியான அவட சிந்தனை இருந்ததாலதான் எல்லா விஷயங்களையும் அதிகாரத்தை சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையை தனக்குள்ள கொண்டு வந்து அரசியல் கட்சிகளை முடக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த முதலாம் குடியரசு யாப்பே ஒரு சர்வாதிகார அந்த தோரணையில அந்த முத்துரைகளையும் தன்னை கையில வச்சிருந்தான். அதிகார பிரிவினைங்கிறது இருக்கல. இப்படி அவ ஆட்சி செய்ய போனது காரணம் என்ன? அவட்ட இருந்த அந்த சிந்தனை, மக்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு நிச்சய தன்மை இருக்கல, அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவங்கிற பேர்ல சில போலியான விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. நீதிமன்ற நீதித்துறை சுதந்திரம் இருக்கல. அதே போல அரசு அதிகாரிகள் கூட சுதந்திரமான முறையில திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படல. இப்படியான குறைபாடுகளை கொண்ட ஒரு யாப்பை உருவாக்கினது. மதத்துக்கு, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்தது, சிங்கள மொழிக்கு முன்னுரிமை கொடுத்தது. அந்த நாட்டுல வாழ்ந்த சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் ஒதுக்கப்பட்டது, அவங்களோட தமிழ் மொழி ஒதுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணமாக அவட சிந்தனை தான் இருந்துச்சு. சரியா? அதே போல நாங்க பாக்குறோம், பிரித்தானியர்கள் சிந்தனை என்னன்னு சொன்னா தாராளவாத சிந்தனை. அந்த சிந்தனையும் நல்லமில்லை. சரி, அதை ஃபர்ஸ்ட் கொள்ளணும். அந்த சிந்தனை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்களோட சிந்தனை மத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அவர் ஏழையாகி போனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் பிசினஸ் உருவாக்குவேன், அந்த ஆக்களை வச்சு வேலை வாங்குவேன், எனக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு நான் பணக்காரன் ஆகிட்டே போகும். அதை நான் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எதுவும் இல்லை.
அது என்ற ரைட், என்ற உரிமை, சுதந்திரம் அப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் யாரு? இந்த தாராளவாத சிந்தனை உள்ளார்கள். இதெல்லாம் நீங்க 5வது யூனிட்ல அழகா படிச்சிருப்பீங்க. இப்ப இவங்க கோல்ஃபுக் கமரன் ஆக்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நாங்க இலங்கையை கைப்பற்றினது அவங்கள்ட்ட இருந்து உழைச்சி நாங்க பணக்காரனா இருந்தோம், சரியா? ஆனா அது நடக்கல. மாறாக செலவு தான் கூட இருக்குது. எனவே நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அங்கிருந்து வந்த இந்த கோல்ஃபுரூக்கும் கமரனும் இலங்கையை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா அவங்களோட தாராளவாத சிந்தனைக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குது. எனவே கோல்ஃபுரூக் செஞ்ச வேலை என்ன? மூடிய பொருளாதாரத்தை ஒழிச்சாரு. இனிமேல் இலங்கையில் இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இலங்கைக்கு இறக்குமதி செய்யலாம். அதே போல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இலங்கைக்கு வந்து இங்க கம்பெனிகளை உருவாக்கி அவங்க லாபம் உழைக்கலாம். இதுக்கு அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காசு தரணும். அதே போல இந்த தோட்ட பயிற்சிகளை உருவாக்கினது, ஆங்கில மொழியை கொண்டு வந்தது, இப்படி பல விஷயங்களை செஞ்சு ஒரு மாற்றத்தை ஒன்று ஏற்படுத்தினதால இலங்கையில வந்து இலங்கட தேயிலை எல்லாம் பிரிட்டிஷ் மார்க்கெட்ல அங்கெல்லாம் விற்கப்பட்டுச்சு. இதனால அதிகமான செல்வம், பொருளாதாரம் பெற ஆரம்பித்தது. இதனால என்ன நடந்துச்சு? நாடு ஓரளவு பொருளாதார ரீதியாக முன்னேறியது, சரியா? ஆனா அந்த காசெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரித்தானியர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இலங்கையை வந்து நல்லா இருக்கணும், இலங்கை மக்கள் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு அவங்க நினைக்கல. இதனாலதான் பல இன கலவரங்கள் நடந்தது, இருத்தாளம் தந்திரங்களை கையாண்டாங்க, இன்னும் பல விஷயங்களை செஞ்சு அவங்களை ஒடுக்கினாங்க. இது ஒரு பழைய வரலாறு. இது உங்களுக்கு தெரியும், நான் படிச்சுதான் தெரிகிறேன். இப்ப நாங்க இப்படியோ 2ஆம் குடியரசு யாப்புக்கு வருவோம். இப்பயும் அந்த விஷயம் தான் நடக்குது. 1வது குடியரசு அரசியல் யாப்புல சிறிமாவு பண்டாரநாயக்க சோசியலிச சிந்தனை மூலமாக அவட ஆட்சியை தொடர்றான். தொடர்ந்ததால் நடந்த விளைவு என்ன? மூடிய பொருளாதாரம் ஆக்கின உடனே இனிமேல் பாருங்க, இந்த கோல்ஃபுரூக் கவர்மெண்ட் முன்னுக்கு இருந்த அந்த சிச்சுவேஷன் இலங்கை ஃபுல்லா ஏற்படுது. மூடிய பொருளாதாரம். இனிமேல் இலங்கையிலேயும் நாங்க எங்கள்கிட்ட விவசாய வளம் இருக்குது, எங்கள்கிட்ட வந்து ரப்பர், தென்னை, கருவா, ஏலம், எவ்வளவு பொருட்கள் இருக்குது. நாங்க என்ன செய்வோம்? இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம். பண்ணி அதன் மூலமாக இலங்கைக்கு இருக்கிற மக்களுக்கே அதை கொடுப்போம், கொடுத்து இலங்கையை டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சா. வெளிநாட்டுல இருக்கிற யாரும் இங்க வந்து பிசினஸ் பண்ண தேவையில்லைன்னு சொன்னா. ஏன்டா அது தாராளவாத சின்னோட கருத்து. இது அவங்க பிடிக்காதே, அத அவ இல்லாம ஆக்கினா. ஆனா இதுல பின்விளைவு என்ன நடக்குது அவ யோசிக்கல, சரியா? அதே போல அவ என்ன செஞ்சா? அந்த யாப்புக்களை எழுதும் போது அதுல ஃபுல்லாவே தான் ஆட்சியில் இருக்கணும், தனக்கு கீழே முழு கொண்ட்ரோலும் இருக்கணும், தான் வந்து நினைச்ச மாதிரி தன்னோட கொள்கையில எந்த தடையும் இல்லாம கொண்டு போகணும், இதனால தனி மக்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சிந்தனையோட பல விஷயங்கள் அமைச்சா. அதுல உங்களுக்கு தெரியும், மக்கள் இறமையில இருந்த குறைபாடுகள், அரச கொள்கை வழிகாட்டுதல் எல்லாம் எழுதி போட்டு மீறப்பட்ட நீதிமன்றத்துக்கு போக இயலாதுன்னு சொன்னது, அடிப்படை உரிமைகள் தத்துவம் எல்லாம் எழுதி போட்டு, நான் நேற்று சொன்னேன் நபர்கள் வேற, பர்சன் சிட்டிசன் வேற பிரிச்சது. அதே போல அடிப்படை உரிமைகள் என்ன, அதாவது உயிர் வாழும் உரிமை, சொத்துரிமை எழுதப்படாதது, அதுக்கு வந்து முறையாக வழக்கு போட்டு அப்படி கொண்டு போக இயலாத நிலைமை வந்தது. இப்படி பல விஷயங்கள்ல அதுல குறைபாடுகள் காணப்பட்டது. அதே போல நாங்க தேசிய அரசு பேரவை எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு அதுல சட்டங்கள் தான் நாட்டுல முதன்மையா இருந்துச்சு. அதை தட்டி கேட்க நீதிமன்றத்தால கூட முடியல, நீதி புனராய்வு அதிகாரத்தை வைக்கல. அதே போல அது ஏற்ற அந்த விஷயங்கள். அதே போல அரசியலமைப்பு நீதிமன்றம் கொண்டு வந்தா அதுல என்ன வெறுமனே ஆலோசனை சொல்றவண்டா தான் இருந்துச்சு. அவங்க நீதி ஜாப்புக்கு முரணானது இந்த தீர்ப்பு கொடுத்தாலும் 3/2 பெரும்பான்மை மூலம் தேசிய அரசு பேரவையால் அதை நிராகரிக்க மீற முடிந்தது. அதே போல் நீதி சேவை பொதுச்சேவை ஆணைக்குழு முழுக்க முழுக்க அமைச்சரவை கீழே வந்தது. இதனால திறமையான அதிகாரிகள் நியமிக்கப்படாம என்ன செய்யப்பட்டாங்க? அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டாங்க. அரசியல்வாதி தங்களுக்கு ஏற்ற மாதிரி நினைச்சாங்க. இப்படி அவட ஒவ்வொரு சீர்திருத்தத்திலேயும் எத்தனையோ குறைகளோட அவ இயற்றினத்துக்கெல்லாம் காரணமாக இந்த சிந்தனை இருந்தது. எனவே இவ வந்து நாட்டை என்ன செஞ்சிட்டா? 1833 நிலைமை கொண்டு போயிட்டா. இதனால இலங்கையில திரும்ப என்ன நடக்கும்? பொருளாதார ரீதியாக ஒரு மந்தம் ஒன்று ஏற்படும். இப்படி நடந்ததால இலங்கை மக்களுக்கு அவ என்ன சொன்னான்னா, எல்லாருமே இனிமேல் நினைச்ச உதாரணமா தாராளவாத சிந்தனை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கிட்ட காசு இருக்குது, சரியா? என்கிட்ட 1,00,000 ரூபாய் காசு இருக்குது. எனவே நான் வந்து கார் வாங்குவேன், நான் வந்து எங்க கேஎஃப்சியில் சாப்பிடுவேன், நான் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவேன்னு சொல்லுவேன், சரியா? ஏழை அவர்கிட்ட 1000 ரூபாய் காசு இருக்குது, அவர் பக்கத்துல இருக்கிற கடையில சாப்பிடுறாரு.
ஆனா சோசியலிசம் சொன்னா அப்படி இல்ல. நீ வந்து எல்லாரும் சமனா சாப்பிடணும், சமனாக உடுப்பு போடணும், சமனாக நீ வந்து இப்படியான பொருட்களை பாவிக்கணும். அந்த சமம் சமம்ங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குது. அதாவது அவங்களோட திறமைகள் என்னதான் இருந்தாலும் அவங்க உழைக்கிற அந்த பணம் காசு அது எல்லாமே திரும்ப அரசாங்கத்தால் கலெக்ட் பண்ணப்பட்டு சமனாக பங்கிடப்படணும். சில பிசினஸ்ல தனியார் கையில கொடுத்து அவங்கள வந்து பணக்காரனாய் கொண்டு போக விடக்கூடாது. அரசு அந்த வேலைகளை எடுத்து செஞ்சு அதுல வர வருமானத்தை சமனா பிரிச்சு கொடுக்கணுங்கிற சிந்தனையில இருந்ததால நிறைய கூப்பன் கடைகள், கூப்பன் நீங்க பழையாக்களுக்கு தெரியும், கூப்பன் கடைகள் இருந்துச்சு. அதுல லைன்ல இருந்து பல சாமான்கள் பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடியவளா இருந்தாங்க. குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பிடணும். துணி தைக்கிறண்டா கூட அதுக்குன்னு சொல்லி சில கார்டு சில இதுகள் அவங்கள்ட்ட இருக்கணும். அது இருந்தா தான் இதே எல்லாம் அவங்க நினைச்ச சாப்பாடு சாமான் வாங்கணும்னு பான் வாங்குறேன்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்கள்ட்ட இப்ப பெட்ரோல் அடிக்கிற ஒரு கியூஆர் கோட் ஒன்று தாராங்க தானே. அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இதனால என்னதான் பணக்காராக ஆசைப்பட்டாலும் அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கிடாது. அவங்களுக்கு அந்த வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் வாங்கிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டதாலையும் மூடிய பொருளாதாரம் காணப்பட்டு வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு விஷயம் வராததாலையும் இலங்கையில வந்து எல்லா கதவையும் பூட்டிட்டாங்க. வெளியில யாரும் சம்பந்தம் இல்லாம ஆக்கிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஆஹ் இலங்கை மக்கள் பொருளாதார ரீதியா கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாங்க. அவங்க பானுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட மரவள்ளி கிழங்கு நாட்டி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சு. சரியா? இந்த காலகட்டத்துல மண்ணெண்ணெய்க்கு போலின்ல நின்றாங்க. உடுப்பு தைக்கிறேன்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டாங்க. எப்பயும் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சனை வரும்போது, அன்றாட வாழ்க்கையில ஏதாவது அத்தியாவசிய தேவையில் இது வரும்போது கோவப்படுவாங்க. அதான் அந்த கோட்டபாய ஆட்சிக்கு வந்து நடந்துச்சு. மக்கள் பெட்ரோலுக்கு போலில நின்றாங்க, கேஸுக்கு போலில நின்றாங்க, சாப்பாடுக்கு போலில நின்றாங்க. இதனால இது அத்தியாவசிய பிரச்சனை பாதிக்கப்பட்டதால ஒவ்வொரு மனுஷன்டையும் வேலையில பிரச்சனை ஏற்படும். வேலைக்கு போட்டு அவனுக்கு சம்பளத்துல பிரச்சனை ஏற்படும். சம்பளம் கிடைக்காட்டி குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும். சரியா? அது போல அவன் தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும். இதனால அவன் டென்ஷன் ஆவான், ஸ்ட்ரெஸ் ஆவான், டிப்ரெஷன் ஆவான். அப்ப ஒரு கட்டத்துல இருந்து ஏழாம ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்வான். இப்படித்தான் அறக்கலை போராட்டம் முதல்ல நடந்து நாட்டு ஜனாதிபதி கோட்டாபாயை விரசுற அளவுக்கு, விரட்டி விடுற அளவுக்கு அது போனது. அப்ப அதே போலதான் சினிமாட காலத்திலேயும் மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி 1833ஆம் ஆண்டு கோல்ஃபுரு கமரன் தாராள சிந்தனையோட வந்து இந்த பொருளாதார ரீதியாக இலங்கையை தூக்கி விட்டாரோ, அதே மாதிரி ஜே.ஆர். ஜெயவர்தன தாராளவாத சிந்தனையோட வந்து பொருளாதார ரீதியாக விழுந்த இலங்கையை அவர் தூக்கி விட்டாரு. நல்ல விஷயம். அதே போல கோல்ஃபுரு கமரன் அப்படி செஞ்சதால பக்க விளைவாக என்னையெல்லாம் இனக்கலவரங்கள் நடந்துச்சோ, என்னையெல்லாம் இன முரண்பாடுகள் நடந்துச்சோ, அதுவும் இங்க என்ன ஒன்றெடுத்தா ஒன்று போனஸ் ஃப்ரீ மாதிரி இதுவும் அவர ஆட்சியில நடந்தது. இவர் ஆட்சியில தான் எல்டிடி இயக்கங்கள் உருவாகி அதுல சண்டை வந்து பிரச்சனை வந்து 30 வருட யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இனக்கலவரங்கள் அதெல்லாம் நடந்ததும் இவர காலத்துல அதுவும் நடந்திருக்குது. சரியா? ஏன்னா இந்த சிந்தனையிலையும் பிழை இருக்குது. என்னதான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றினாலும் சிந்தனை என்ன பிழைங்கிறது நான் உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துவேன். 5ஆம் சரியா படிச்சிருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். அவங்க ஆரம்பத்துல என்ன என்ன தாராளவாத சிந்தனையிலே 3 அலைகள் இருந்தது. ஆரம்பத்துல உண்டாயிருந்தாங்க. பிறகு அது பிறண்டு தெரிஞ்சு மாத்தினாங்க. அதுவும் பிறண்டு தெரிஞ்சு நவதாராளமாக கடைசியாக மாத்தினாங்க. இப்படிதான் மாத்தின ஒரு விஷயம் தான் அவங்கட என்ன கொள்கை. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்தன இலங்கையை பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு, இப்ப நான் வந்து ஆட்சிக்கு வரணும். ஏண்டா சிறிமாவோ பண்டார் நாயக்கோட கட்சியோட இவங்க ஆட்சி செஞ்சு இவங்களும் இது எலெக்ஷன்ல எழுப்பி இவங்க தோத்துட்டாங்க. சரியா? வெறுமனே 30% வாக்குகளை பெற்றிருந்தாலும் சரியா என்ன நடந்ததுன்னு சொன்னா சினிமாவை பண்டார் நாயகர காலத்துல எளிய பெரும்பான்மை இருந்துச்சு தானே. அதன் மூலமாக எப்படியோ அவ ஆட்சிக்கு வந்துட்டா. அந்த 3-2 பெரும்பான்மை மூலமாக யாப்பையும் மாத்திட்டா. சரியா? இப்ப இவருக்கு பழைய எலெக்ஷன்ல தோத்த கோவம் ஒன்று இருக்குது. இவ வந்து கீழே போடணுங்கிற ஆத்திரம் ஒன்று இருக்குது. அதே நேரம் இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணுங்கிற ஒரு சிந்தனையும் இருக்குது. அதே போல தண்ட தாராளவாத சிந்தனை தண்ட கட்சி இலங்கையில ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சாரு. இவரும் வந்து சர்வாதிகாரம் உண்டு இருக்கணும், வந்து என்ன இந்த கண்ட்ரோல்ல எல்லாம் வரணும் சினிமா எப்படி நினைச்சாவோ அப்படி இவர் நினைச்சாரு. எனவே இதற்கு சந்தர்ப்பம் எப்ப எதிர்கட்சி உங்களுக்கு தெரியும், இதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு விஜய் வந்து உதயநிதி ஸ்டார் வந்து விமர்சிக்கிறார் தானே. அதே போலதான் விஜய் ஸ்டாலினை விமர்சிச்சு கொண்டிருந்தாரு.
சரியா? இப்ப அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் ஆட்சியை மத்தவங்க விமர்சிக்கிறாங்க. இதே போல இந்த ஜே.ஆர். ஜெயவர்தன காலம் பார்த்து கொண்டிருந்தாரு. போற டைம்ல இவர் அப்பவே இந்த மக்கள் மத்தியில பேட்டி கொடுக்கும் போது சொல்லுவாரு, இப்படித்தான் இந்த அதிகார வேறாக்கம்ங்கிற கொள்கைய மண் மண்ணுக்குள்ள புதைச்சி சமாதி கட்டிட்டு அதுக்கு மேலதான் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க ஆட்சி பண்றா. இவட ஆட்சி வந்து இப்படிதான் இருக்குது. சரியா? தேசிய அரசு பேரவைக்குள்ள சட்டத்துறை நிர்வாகத்தின் நீதித்துறை வந்துட்டு விமர்சிச்சு கொண்டு இருந்தாரு. அதே போல எதிர்காலத்துல மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி புரட்சி செஞ்ச உடனே இப்ப இவரு மேடை மேடையாக ஏறி பிரச்சார கூட்டங்களை பேசினார். அவர் சொன்னாரு, நான் வந்து உங்களுக்கு புதுசா ஒரு யாப்பை கொண்டு வருவேன். பழைய யாப்பில் எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க சொல்லி காட்டினாரு. நான் உங்களுக்கு புதுசா ஒரு யாப்பை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. அடுத்தது, நான் வந்து என்ன இந்த இலங்கை நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாத்துவேன்னு சொன்னாரு. இலங்கை நாட்டை நான் சிங்கப்பூர் மாதிரி மாத்துவேன் அப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாருக்கும் எது வந்து பயமா இருந்துச்சோ, எதை வந்து பயந்து கொண்டு இருந்தாங்களோ அதுக்கு நான் சொல்யூஷன் தருவேன் சொன்ன உடனே உளவியல் ரீதியாக மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் தருவேன் சொல்லும் போது மக்கள் எல்லாரும் அதுக்கு பின்னாலும் போவாங்க. விஜயை பாருங்க, விஜய் வந்து தமிழ்நாட்டுல பாக்குறாரு, அங்க மெயினா இருக்கிறது ரெண்டு பிரச்சனை. ஒன்று போதைப் பொருள், ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரெண்டையும் வச்சுதான் பிரச்சாரம் செஞ்சாரு. நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நான் வந்தா போதைப் பொருளை ஒழிப்பு என்று சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்தார். இதே போல ஜே.ஆர். ஜெயவர்தன இதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய 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 1977 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன்ல மொத்தம் தேசிய அரசு பேரவையில் 168 ஆசனங்கள் தான் இருந்தது. அதுல கிட்டத்தட்ட 140, அதாவது 5/4 பெரும்பான்மையே அந்த மக்கள் அவருக்கு ஓட் போட்டாங்க. 5/4 பெரும்பான்மையை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஆட்சியை கொண்டு வந்தாரு. வந்து இவர் விரும்பினாரு, நம்முடைய இந்த யாப்பை மாத்திட்டு இவர் கொஞ்சம் நல்ல வாசிப்பு உள்ளார். நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். இவர் அமெரிக்காவை பார்த்திருக்கிறாரு, பிரான்ஸை பார்த்திருக்கிறாரு, எல்லாத்தையும் இவர் பார்த்து அங்க இருக்கிற விஷயங்களை படிச்சிருக்கிறாரு. எனவே இவர் ஆசைப்பட்டாரு, பாருங்க அமெரிக்கா வளர்ந்திருக்குது, பிரான்ஸ் வளர்ந்திருக்குது, அப்ப அவங்க யூஸ் பண்ண யாப்பை நாங்களும் யூஸ் பண்ணா நாங்களும் வளருவோம் தானே அப்படின்னு கணக்கு போட்டு அவங்களோட யாப்புகள் எல்லாத்தையும் படிச்சு அதெல்லாம் மிக்ஸ் ஆக்கி அவர் ஒரு யாப்பு உருவாக்கினாரு. அதுதான் இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பு. அப்ப இது வந்து அரசியல் நிர்ணய ஆணைக்குழு ஒன்று அவர் உருவாக்கி அந்த ஆணைக்குழுவால தான் இந்த இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் 2026ஆம் ஆண்டு இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி பல சீர்திருத்தங்கள் அதுக்கு வந்திருக்குது. சரியா? சீர்திருத்தங்கள்ங்கிறது யாப்ப மாத்த மாட்டாங்க, அதுல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாத்துவாங்க. சரியா? அந்த வகையில இந்த இரண்டாம் குடியரசு யாப்பு வந்துச்சு. அப்ப இதுல பெரும்பாலும் என்ன இருக்கும், முதலாம் குடியரசு யாப்புல இருந்த பல குறைபாடுகளுக்கு மாற்றமாக இதுல இருக்கும். இதுலேயே மக்களிடமே இருந்தது. அதே போல அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் இருந்தது. சரியா? ஆனா அவங்கள போல அது நீதிமன்றத்துக்கு போக இல்லாதுன்னா சொல்லல. அடிப்படை உரிமைகள் இருந்தது, அது மீறப்பட்டா வழக்கு தாக்கல் செய்யலாம். மனித உரிமை ஆணைக்குழு, ஒம்புட்ஸ்மேன், மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அதெல்லாம் செஞ்சாங்க. தனி மனித சுதந்திரத்தை பாருங்க, தாராளவாத சிந்தனை. எனவே தனி மனித சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வெளிநாட்டுல இருந்து திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. கொழும்பு துறைமுகங்கள்ல நீங்க வந்து யாப்போட்டுகள்ல எல்லாம் இலவசமா வரி இல்லாமலே நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து பிசினஸ் பண்ணுங்கன்னு திறந்து விட்டாரு. அந்த கோல்ஃப்ரூக் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரோ அதே போல தாராளவாத சிந்தனையின் அடிப்படையில பல விஷயங்களை இவர் இலங்கையில செஞ்சார். சரியா? எனவே உங்களுக்கு 5வது யூனிட் நல்லா கிளியராக இருந்தா, அதே போல 4வது யூனிட்ல இருக்கிற ஜனாதிபதி அரசாங்க முறை நல்லா கிளியராக இருந்தா, சரியா? அதுல வார என்ன கோல்டிஷ் யாப்பு முறை, அதாவது டி கோல்டுங்கிறவர் பிரான்ஸ்ல இந்த ஜனாதிபதி முறையையும் இந்த பிரதமர் அரசாங்க முறையை சேர்த்து ஒரு இதை உருவாக்கினாரு. அதை பத்தி நல்ல கிளியர் இருந்தா உங்களுக்கு அதன் பின்னணியில இந்த யாப்பு அழகாக விளங்கும். எனவே நாங்க அடுத்த மாசத்துக்குரிய முதல் கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு சீர்திருத்தமாக விரிவாக இன்ட்ரெஸ்டாக நாங்க பார்க்க போறோம். எனவே அந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்,
4வது யூனிட்டை திரும்ப ஒருக்கா ரிவிஷன் பண்ணுங்க. ஃபுல்லா இல்லாட்டியும் கோல்டிஷ் யாப்பு டீகோல்ட் எழுதிய நீங்க என்ன கலப்பு அந்த அரைகுறை ஜனாதிபதி ஆட்சி முறை அந்த அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா நல்ல முறையில படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். அதே போல 5வது யூனிட்ல கருத்தியல்ங்கிற பாடத்துல தாராள ஜனநாயகம் அப்படின்னா என்ன, முதல் கட்டம் எப்படி, 2வது கட்டம் எப்படி, நலன்புரி அரசுனா என்ன, தலையிட அரசுனா என்ன, சரியா, நவதாராண்யவாத அரசுனா என்ன, இதை பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு கிளாஸுக்கு வாங்க. வந்தீங்கன்னு சொன்னா அதுல நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக டீட்டெயிலாக ஒவ்வொன்றாக படிச்சு தருவேன். அப்ப இப்படித்தான் இவர் 2ஆம் குடியரசு அரசியல் யாப்புல இவர் ஆட்சிக்கு வாராரு. யாரு, இந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் வாராரு. வந்து இவர் யோசிக்கிறார் என்னன்னு சொன்னா, நான் வந்து தொடர்ந்து இந்த யாப்பை திரும்ப மாத்தக்கூடாது, யாப்பு நிலையாக இருக்கணும். திரும்ப திரும்ப யாப்பை மாத்தி மாத்தி இருந்தா வெளிநாட்டுல இருந்து யாரும் பிசினஸ் பண்ண வர மாட்டாங்க. அரசாங்கம் ஒரே மாறி மாறி இருக்குது. ஒரு பிரதமர் கலைஞ்சா அரசாங்கம் கலைஞ்சி திரும்ப இன்னொரு அரசாங்கம் வருது. அங்க நம்பிக்கையில்லா பிரச்சனை கொண்டு வந்தா அது திரும்ப கலையுது. வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட திரும்ப கலையுது, புது அரசாங்கம் வருது. எனவே அவங்க உருவாக்கின கொள்கைகள் திட்டங்கள் இடையில நிறுத்தப்பட்டு திரும்ப என்ன வார அரசாங்கம் வேற ஒரு கொள்கையை கொண்டு வருது. இதனால ஒரு சரியான நிர்வாகத்தை பண்ண முடியல. இவர் யோசிக்கிறாரு, இதை நான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, எளிய பெரும்பான்மைங்கிற தேர்தல் முறையை நான் நிப்பாட்டணும். அதனாலதான் இவங்க லேசாக என்ன செய்யறாங்க, வந்து யாப்பெல்லாம் மாத்துறாங்க. எனவே விகிதாசார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும்னு அவர் கொண்டு வந்தாரு. அதே போல இவர் யோசிக்கிறாரு, இந்த யாப்பை இலகுல மாத்த விடக்கூடாது, அதற்கான ஏற்பாடுகள் அவர் செஞ்சாரு. அதே போல இன்னும் பல விஷயங்கள் இவர் கொண்டு வந்தார். சரி, அதெல்லாம் நான் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதுல உண்மையிலேயே ஜே.ஆர். ஜெயவர்தன் அந்த யாப்பை கொண்டு வந்து மகாபலி திட்டம் சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாரு. அதுல எப்படின்னா 20 வருஷம் எடுக்குன்னு சொன்னாங்க, அதை செஞ்சு முடிக்கிறேன்டா அப்படின்னா நீர் மின்சாரம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம். ஆனா இவர் 5 ஆண்டுகள்ல அவர் அரசாங்கத்தை வச்சு அதை செஞ்சு காட்டினாரு. அதே இதெல்லாம் அவர் வாரத்துக்கு முதலே மக்கள்கிட்ட சொன்னார், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அதை செஞ்சாரு. அதே போல சிங்கப்பூராக நான் மாத்தணுங்கிறதுக்காக பல ஏற்பாடு முயற்சியை செஞ்சாரு. ஆனா அது நடக்கல. அது சொல்லுவாங்க எப்படின்னா, சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்துல சொன்னாங்களாம், நான் வந்து சிங்கப்பூரை இலங்கையா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரியா, ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க நான் இலங்கையை சிங்கப்பூரா மாத்த போறேன். அப்ப என்னண்டா, சிங்கப்பூர் முன்னேறிட்டு இலங்கை முன்னேறல. என்ன காரணம்? அப்ப அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் விமர்சனங்கள்லாம் இருக்குது. முக்கியமா இலங்கை முன்னேறாத காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அதாவது ஒரு துவேஷம், என்ன ஒரு இன முரண்பாடு, இனத்துவம் பார்க்கிறது, அவனோட மொழியை முன்னுரிமைப்படுத்துறது, ஒரு சர்வாதிகார தன்மை, தான் வந்து தொடர்ந்து இருக்கேன்னு நினைக்கிறது, தன் கட்சி சுயநலம் இருக்கிறது அவங்களுக்கு, தன் கட்சியை நலனை மட்டும் பார்ப்பாங்க. இப்படி அடுத்தது ஜே.ஆர். ஜெயவர்தனோட ஆட்சியில வந்து அவரு ஜனாதிபதியை வேறையா பிரிச்சு அங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரை வேறையா பிரிச்சாரு. நிர்வாகத்துறை வேற, சட்டத்துறை வேற என்று சொன்னாரு. ஏன்? இவர் தானே விமர்சிச்சார் அதிகார பிரிவினை, அதிகார வேறாக்கம் இல்லைன்னு சொல்லி. இவர் அதிகார வேறாக்கத்தை கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நீங்க 4ஆம் யூனிட்ல போய் திரும்ப படிச்சு கொடுங்க, சரியா, ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்தனை வந்து இந்த அதிகார வேறாக்கம் கொள்கையை கொண்டு வந்து நிர்வாகத்துறையை வேற ஆக்கிட்டாரு. அவங்க என்னதான் அரசாங்கம் மாறினாலும் நிர்வாகத்துறை ஜனாதிபதி ஸ்டடியா இருப்பார். அப்ப அவரை மக்கள் ஒரு முறை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் திரும்ப பதவி நிற்கிறது சரியான கஷ்டம். ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு அவர் தொடர்ந்து இருப்பாரு. சரியா, அப்ப இப்படி ஒன்றுதான் இதை வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் தான் மாத்த இயலாது, எப்படி மத்த எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது ஜே.ஆர். ஜெயவர்தனைக்கு. நீங்க கொண்டு வந்திருக்கிற சிஸ்டம் நல்ல, ஆனா இதே இடத்துல ஒரு மண்ட சரியில்லாத ஒரு கெட்ட ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தாண்டா நாடு சுடுகாடா போயிடும் அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த யாப்புல தான் கோட்டாபாய ராஜபக்ச வந்தாரு. வந்ததால நாடு வந்து ஒரு பின்தங்கி நிலைமை போணுச்சு. சரியா, இந்த யாப்பு வந்து என்னதான் 1ஆம் குடியரசு யாப்புல இந்த பிரச்சனையை சரி செஞ்சாலும், தற்காலிக பிரச்சனையை சரி செஞ்சாலும் இன்னும் பல மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்தியது.
இலங்கைய முன்னேற விடாம வளர விடாம ஒரு என்ன இருக்கிறதுக்கு காரணம் இந்த யாப்பாகவும் இருக்குது. எனவே நாங்க அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், இந்த யாப் என்ன, அதுக்கு சீர்திருத்தங்கள் என்ன, அதுல இருக்கிற நன்மைகள் என்ன, அதுல இருக்கிற தீமைகள் என்ன, இன்றைக்கு வரைக்கும் அது எப்படி இருக்குது, ஒவ்வொரு சீர்திருத்தமா நாங்க பார்ப்போம். எலெக்ஷன் முறைகளை பார்ப்போம். நாங்க இதுல கீரி ஒயிட் போர்ட்ல கீரி அப்படி இப்படி அதெல்லாம் படிப்பிப்போம். எனவே நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த கிளாஸ்ல இருந்து அதுல ப்ரோசஸ் என்ன எப்படின்னு சொல்லி அவர் சொரூபன் சொல்லுவாரு. அப்படின்னா கொண்டு போவோம். இன்றைக்கு வந்து இதுல பின்னணி விளங்கிட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க. முதலாம் குடியரசு இரண்டாம் குடியரசு யாப்பு வந்து பின்னணி விளங்கிட்டா? இதுல பாருங்க, இதுல பாருங்க, நான் உங்களுக்கு இரண்டாம் குடியரசு யாப்பு டியூட்டன் அனுப்பியிருக்கிறேன். உங்களோட சேர் மாறதை வச்சு கொண்டாலும் ஓகே. இதுவும் பிரச்சனை இல்லை, நல்ல விரிவாக இருக்குது, பார்த்து கொடுங்க. ஆஹ் நான் சொன்ன விஷயங்கள் தான் முதலாம் குடியரசு யாப்பில் குறைபாடுகள், அதே போல ஐக்கிய தேசிய கட்சி சில முன்னெடுப்புகள், நான் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குது. சரியா? ஆஹ் அவர் டீகோல் முறையை வச்சு ஆப் எழுதினது, அதே போல அவங்க முக்கிய சிபாரிசுகள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பின்னணிங்கிற தலைப்புல இருக்குது. இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டாதான் இனி வாரதெல்லாம் தண்ணி மாதிரி அழகான முறைக்கு விளங்கும். அப்ப ஒவ்வொரு சீர்திருத்தமாக நாங்க பார்ப்போம் இனி வார விஷயங்கள்ல. அப்ப நான் நினைச்சேன், சில கேள்விகள் கேட்டு பார்ப்போம். படிக்கிறது உண்மையிலே நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா, அடுத்தது ரிவிஷன் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக யோசிச்சேன். அடுத்தது இந்த கிளாஸ் நம்ம ஒரு மணித்தேலம் வரை கொண்டு போயிடலாது. சரியா? சப்ஜெக்ட் முடிஞ்சவொடனே நான் கேள்வி கேட்டு முடிஞ்சவொடனே எப்படி நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது லிங்க்ல எல்லாம் ஜாயின் ஆக தேவையில்லை, போன்ல சார்ஜிங் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஆஹ் உங்களுக்கு ஓகே தானே பிள்ளை? நான் என்று சொன்னா 20 கிளாஸுக்கு வந்து 1500 ரூபா கொண்டு வாங்குறோம். சரியா? அதுல வந்து அது மெயின்டைன் பண்ற அவருக்கும் நாங்க என்ன செய்யறோம், பேமெண்ட்லாம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு அப்படிதான் போகுது. மற்ற 20 கிளாஸ் உங்களுக்கு அதுல வந்து என்ன 1 ஹவர் எடுக்கிறோம்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் சில டைம்ல உங்களுக்கு என்ன 30, சில டைம்ல 40 நிமிஷம், சில டைம்ல ஒரு மணி தேரம் 10 நிமிஷம் அப்படியும் எடுக்கப்படுது. சில டைம்ல 30 நிமிஷம் 40 நிமிஷமும் பெரும்பாலும் இல்லை. எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் உடம்பு சரியில்லாட்டி அல்லது இப்படி யூனிட் முடிகிற டைம்ல அடுத்தது 20 கிளாஸ்ல கடைசி கிளாஸ்ல அப்படி ஒன்று ரெண்டு எடுப்படுது. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அது கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து அந்த ரெக்கார்டிங்கை நீங்க பார்ப்பீங்க எல்லாரும். அந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறவங்க கூட எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இந்த ரெக்கார்டிங்கை பார்த்த உடனே வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சார் வந்து இப்படி செய்யறது பிரச்சனை, அப்படி நீங்க செய்ய இயலாதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன, நான் எடுக்கிற பணம் வந்து ஒரு ஏமாற்று அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அதனால தான் கேட்குறேன். சில டைம்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் முடியும். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல எல்லா டைம்லயும் இல்லை, உடம்பு சரியில்லாட்டி அப்படி நடக்கும். அப்படி இல்லாட்டி இந்த என்ன கடைசி கிளாஸ்ங்கிறதால உங்களுக்கு இன்றைக்கு நான் முதல் சீர்திருத்தம் படிப்பிச்சா அவங்களுக்கு லோட் ஆயிடும். அப்படி கொண்டு போற சரியில்லை. ஒரு ஆள் சொல்லிங்க பிரச்சனை இல்லைண்டு தாக்கல். ஓகே, நீங்க டைப் பண்ணி போடுங்க. பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, முதலாம் குடியரசு அரசியல் யாப்புல இருந்து நான் கேட்கிறேன். கடைசியாக நாங்க படிச்சோம் இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு அந்த விஷயங்களுக்கு தானே. அது வந்து பொதுச்சேவை ஆணைக்குழுல ரெண்டு வகையான விஷயங்கள் இருந்துச்சு. பழமையா முதலாம் குடியரசு இந்த சோல்பரியிலாம் உண்டுதான் பொதுச்சேவை ஆணைக்குழு மட்டும்தான். ஆனா இங்க வந்து பொதுச்சேவை ஆணைக்குழு ரெண்டா பிரிச்சாங்க. அதை சொல்லலுமா யாருக்காவது?
பொதுச்சேவை ஆணைக்குழு பொதுச்சேவை ஆணைக்குழு ரெண்டா பிரிச்சாங்க. அதாவது அரசு சேவை ஆணைக்குழுன்னு சொல்லலாம் அதை. அதை ரெண்டா பிரிச்சாங்க என்னென்ன. வெரி குட். அரசு சேவை ஆணைக்குழு, அரசு சேவை ஒழுக்காற்று சேவை ஆணைக்குழு. வெரி குட். ஆஹ் இன்னொரு கேள்வி. இன்னொரு கேள்வி. இதுல ஜுமானா அஃபான் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏழுண்டா சொல்லுங்க. உங்களுக்கு ஏழாட்டி மற்றவங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. என்ன கேள்வின்னு சொன்னா, சரியா, என்ன கேள்வி அப்படின்னா, இந்த முதலாம் குடியரசு அரசியல் யாப்புல ஆஹ் இது அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் தானே, அது ஏன் அப்படி ஒண்ணு கொண்டு வந்தாங்க? அந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் அப்படின்னா என்ன? சும்மா சொல்லுங்க. அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம், அதுல கொஞ்சம் விஷயங்கள் எழுதிக்கிறாங்க இப்படித்தான். அதை சொல்லுங்க. நான் சொல்ற கொஞ்சம் சாத்தியம் இல்லாம இருக்கும் தான். ஏன்னா மிச்சம் நான் படிச்சது சில டைம் மறந்திருக்கலாம். சும்மா 7 ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வெரி குட். அவங்க என்ன சோசியலிச என்ன சமூகத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரியான அரசு கொள்கைகளை அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. எந்த அரசு வந்தாலும் என்ன செய்யணும், அந்த கொள்கைகளைத்தான் அவங்க பின்பற்றணும். அப்ப அரசுக்கான கொள்கை கொள்கை வழிகாட்டல் தத்தோடு உருவாக்கணும். வெரி குட். சரியா. ஆஹ் கடைசி கேள்வி. கடைசி கேள்வி வந்து இந்த கடைசி என்ன படிச்சோம்? அரசியல் அமைப்பு நீதிமன்றம் படிச்சது. அரசியல் அமைப்பு நீதிமன்றத்துல ஒரு விமர்சனம் சொல்லுங்க பாப்போம்.